அடர்ந்த காட்டின் நடுவே பெரிய மரத்தடியில் பகவான் சிவன் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். திரிநேத்திரர், நீலகண்டர், சந்திரன், முடியில் ஒளிர அமைதியும் தெய்வீக ஒளியும் சூழ்ந்துள்ளது. திடீரென இருள் மந்திர சக்தியுடன் 3 அசுரர்கள் மிருக உருவில் நெருங்குகின்றனர். ஒருவன் கொடூர புலியாக, இன்னொருவன் நரியாக, மற்றொருவன் பெரிய சிங்கமாக மாறி தாக்குதல் நோக்கத்தில் வருகின்றனர். புலி உருவ அசுரன் முதலில் வாயை திறந்து நகங்களை விரித்து சிவபெருமானை நோக்கி பாய்கிறது. அந்த நொடியில் பெரிய மரம் திடீரென உடைந்து வெடிக்கிறது. அதிலிருந்து தெய்வீக ஒளியுடன் பகவான் ஐயப்பன் ஹரிஹரபத்திரன் வீர உருவில் வில்லும் அம்பும் ஏந்தி சக்தி வாய்ந்த தோற்றத்தில் நிற்கிறார். ஐயப்பன் ஒரு வலிமையான அடியால் புலி அசுரனை அடக்கி வீழ்த்துகிறார். புலி தோற்று அடங்குகிறது. பின்னர் அந்த புலியை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டு அதன் மீது அமர்ந்து மகத்தான தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். ஐயப்பன் புலி வாகனத்தில் அமர்ந்து காட்டுக்குள் செல்கிறார். பின்னணியில் தியானத்தில் அமைதியாக இருக்கும் சிவபெருமான்